மகளிர் தினம் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் கண்டிப்பாக உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது கொண்டாடுவதற்கான காரணம் பெண்களுடைய முன்னேற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் இன்று ஒரு பார்ப்பதற்கே சந்தோஷமாக இருக்கக்கூடியது. ஆனால் ஆண் பெண் சமத்துவம் என்பது வரவில்லை என்றாலும் பெண்கள் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக பல தளங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அது ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி, இல்ல அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கல்வியில் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய தொழில் முனைவோர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அதனால அவர்களை நாம் கொண்டாடும் விதமாக மகளிர் தினத்தை கண்டிப்பாக நாம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும். ஆனாலும் அதற்கு சவாலாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் இருக்கின்றது. அதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாரதி கண்ட புதுமை பெண் அதை நம்ம பார்த்து அவர் வளர்ந்து கொண்டு வருவதை பார்த்து நாம் பூரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அந்த புதுமை பெண் தைரியமாக வெளியே வருவதை தான் இன்னும் பார்க்க முடியவில்லை. ஏனால் பெண்கள் பாதுகாப்பு என்பது உலக அளவில், இந்திய அளவில், தமிழக அளவில் கூட நம்ம அச்சுறுத்தலுக்கு ஆகி கொண்டிருக்கின்றது. பெண் பாதுகாப்பு என்பதற்கு ஒரே விஷயம், குடும்பங்களில் ஆண்களையும் பெண்களையும், பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் ஒரே சமமாக வளர்க்க வேண்டும். பெண்களுக்கு என்னென்னலாம் நம்ம கட்டுப்பாடுகள் விதிக்கிறோமோ அதே கட்டுப்பாடுகள் ஆண் குழந்தைகளுக்கும் இருந்தால்தான் ஒரு ஆண் பெண் சமத்துவம் என்பது சாத்தியமாகும். அதே போல பெண்களுடைய பாதுகாப்பு உறுதியாகும். பெண்கள் மேல் மரியாதை வைக்கணும். குடும்பத்தில் இருக்க ஆண் பெண்கள் மேல் மரியாதை வைத்தா வெளியில போகும்போது அதே ஆண் வெளியில இருக்க பெண்கள் மேலும் மரியாதை வைப்பார்கள். அதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அதே போல போதை ஒழிப்பு, மது ஒழிப்பு தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ரெண்டு விஷயத்தை செய்தாலே போதும், நம்முடைய பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் அதை நாம கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். போதை ஒழிப்பு, மது ஒழிப்பு இரண்டையும் கொண்டு வந்தாலே பெண்களுடைய பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படும். அப்பொழுது பாரதி கண்ட புதுமை பெண்களை நாம் தமிழ்நாடு முழுக்க காணலாம். நன்றி.